ஹரி ஓம். இப்பொழுது நான் ஸ்ரீ சமகம் தொடங்குகின்றேன். ருத்ரம் முடிந்த பிறகு சமகம். இதில் 11 அனுவாகங்கள் விபாகங்கள் இருக்கின்றன. அதற்கு முன்பாக எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க்க சுமங்கலி பவ, சர்வமங்களானி அபிவிருத்திர் பவதோ ததாஸ்து. இந்த சமகம் என்பது, ருத்ரம் என்பது பகவானை நம்ம மகிழ்விக்கிறோம், அவரை ஸ்துதிக்கிறோம். துதிப்பாடல்கள். நீ அப்படி இருக்க, நீ இவ்வளவு பெரியவா, நீ எதிலையும் நீ இருக்க, தூம்பிலும் இருப்பாய், துரும்பிலும் இருப்பாய், அம்பிலும் இருக்கின்றாய், வில்லிலும் இருக்கின்றாய், எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி உன்னிடம்தான் இருக்கின்றன, நீ சர்வவியாபி, எல்லாம் அதெல்லாம் சொல்லி நமகங்கிறோம். நமஸ்தே ருத்ரமன்யவன். என் மனசுலயே நீதான், எல்லாமே நீதான், கோபமும் நீதான், மகிழ்ச்சியும் நீங்க தான், ஆங்காரமும் நீதான், சமாதானமும் நீதான். எல்லாத்துலேயும் பகவானை அப்படியே நம்ம ஸ்துதிக்கிறோம். புகழ் பாடல்கள். சமகத்தில் எனக்கு அந்த என்ன நீ உதவி செய், எனக்கு அந்த வரத்தை கொடு, என்ன நீ காப்பாற்று, எனக்கு இந்த சக்தியை கொடுன்னு நம்ம கேட்கின்றோம். அதனால தான் இந்த சனா பிறகு இங்கிலீஷில் ஆண்டுபாங்க, ஆங்கிலத்தில் மே எனக்கு. அது நான் சொல்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு சிறு கதை, ஒரு புராண கதை இருக்கின்றது. சமகம் எப்படி உருவானது என்று எழுதினவர் ரிஷி அக்னி. அதோடைய சந்த ஸ்வரம் என்று அனுஷ்டுப் சொல்வார்கள். காயத்ரி உஷ்ணுக்கு அனுஷ்டுப்பு, பிருகதி பங்கி திருஷ்டுப்பு ஜெகதி சப்தஸ்வரங்கள்ல 3வது அனுஷ்டுப்பு. தேவதன் ருத்ரன் தான். 11 அனுவாகங்கள் இருக்கின்றன. இடாதே பகு, விட்டு விட்டு, அது வேற, அது ஒரு புது மந்திரம். இடாதே பகூர் மனூர் யக்யனேன்னு. இப்போ இந்த மந்திரம் உடைய புராணம் என்னன்னா, இது ரொம்ப ரசிக்கக்கூடியது. ஹிமயமலையுடைய ராஜாவாக இருந்தவன் தக்ஷன். அவனுக்கு ஒரு மகள் தாக்ஷாயினி. தக்ஷன் ஒரு ராஜா, ஹிமாலய பிரதேசத்தினுடைய. அவன் மகளை ஒரு ராஜாவிற்கு விவாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இயற்கைதான். ஆனால் அவள் சிவன் மேல் பற்று கொண்டு சிவனை விரும்பி சிவனை திருமணம் செய்து கொள்கிறாள். இதனால் தக்ஷனுக்கு ஒரே கோபம். தக்ஷன் யார்? வேதத்தின் அதிபதி அவன்தான், தலைவன் அவன்தான் ஹிமாலய பிரதேசத்தில். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? பொண்ணை துரத்தி விட்டுடுறான், தாக்ஷாயினியை. நீங்கள் இருக்க வேண்டான்னு அவள் போயிடுறான், கைலாசத்துக்கு சிவனோட இருக்க போயிடுறான். அப்போது தக்ஷன் ஒரு பெரிய யாகம் பண்ணுறான். வேண்டுமென்றே எல்லாரையும் அழைப்பார்கள். அதுவும் குறிப்பாக மாப்பிள்ளையை அழைக்க வேண்டும். விஷ்ணுவெல்லாம் வரார். சிவனுக்குன்னு கால யாகத்தின் முறைகள், விதிமுறைகள்னா ஒரு ஹவிர்பாகம் என்று ஒரு பகுதியை அந்த தெய்வத்திற்கு எடுத்து வைப்பார்கள். அவர்களுக்கு தெய்வைத்தியமோ அவர்களுக்கு படைப்பாக. இவன் வேண்டுமென்றே சிவனுடைய அவிர்வாகம் கொடுக்கவில்லை, சிவனையும் அழைக்கவில்லை. இதை அறிந்த பார்வதி யாகத்துக்கு வருகிறாள். என் கணவனை ஏன் நீ அவமதிக்கின்றாய்? அவருடைய பகுதி எங்க, பாகம் எங்க, ஹவிர் பாகம், ஹவிசுடைய பாகம் எங்க என்று கேட்கவே, உன் கணவன் என்ன, அவன் என்ன ராஜாவா, அவன் ஒரு சடகாரன் அப்படின்னு ரொம்ப கேவலமாக சிவனை பேசிவிட்டதனால் பார்வதிக்கு ஒரே துக்கம் ஏற்பட்டு, மனக்கஷ்டம் ஏற்பட்டு அவள் அந்த யாகத்தில் விழுந்து சதி செய்து கொள்கிறார். சதி என்பார்கள். அவளுக்கு வேறொரு பெயர் சதி. அதான் சதி செய்கிறார்கள் என்பது இந்த புராண கதையிலிருந்து ஆரம்பித்து அதனை பின்பற்றுவர்கள் இருந்தார்கள் நம்முடைய பாரத நாட்டில். அந்த கலாச்சாரத்தை, சதி, கணவன் மீது தீராத அன்பு கொண்ட மனைவிகள், தீராத அன்பு, அளவற்ற அன்பு, பாசம், மரியாதை, பக்தி எல்லாம், அவர்கள் சதி செய்வார்கள். குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலங்களில் இருந்தது. சதி செய்வதனால் சிவனுக்கு இது தெரிந்து விடவே, சிவன் கைலாசத்திற்கு அவளை அழைத்துக் கொள்கிறார். சிவனுக்கு இது தெரிந்து விடவே தன்னுடைய தலையை ஒரு உதறுகின்றான். அங்கிருந்து வீரபத்ரன் வருகின்றான். வீரபத்ரா யாகத்திற்கு சென்று அவனுக்கு ஒரு பாடம் கற்பிப்பாயாக என்று கூறி வீரபத்ரனை யாகத்திற்கு அனுப்புகின்றான். தக்ஷனுடைய யாகத்திற்கு வீரபத்ரன் தக்ஷனுடைய தலையை சேதம் செய்து போட்டு விடுகின்றான். அந்த தலையை எடுத்து யாக குண்டத்திலே போட்டு விடுகின்றான். தலையை எரிந்து போய் விடுகிறான். உலகமே நடுங்குகின்றது. ஏனென்றால் தக்ஷன் பெரிய அறிவாளி, வேதத்தினுடைய தலைவன். அவன் இல்லாமல் 4 வேதங்கள் இயங்காது.
உடனே விஷ்ணு எல்லாரும் அதிர்ந்து போயிடுறார்கள். தேவர் பிரம்மாலாம் ஓடி வந்து விடுறா. ஐயோ தக்ஷா, வீரபத்ரா, இப்படி பண்ணி விட்டாயே. தலை வேற யாக குண்டத்தில் விழுந்து எரிந்து போயது. உடனே எல்லாரும் சிவனிடம் சென்று கைலாசத்தில் சென்று வேண்டிக் கொள்கிறார்கள். தக்ஷன் இல்லாமல் வேதங்கள் இல்லை, எப்படியாவது அவனை உயிர் பிழைக்க வேண்டும். ஆனால் தலை இல்லை, தக்ஷனுடைய தலை இல்லை. உடனே சிவன் கூறுகின்றார், ஏதாவது ஒரு ஜந்து உயிரினம், யாராவது மனிதன், யாராவது மிருகம், அந்த வடக்க பார்த்து தலை இருந்தால் அந்த தலையை கொண்டு வாருங்கள், நான் உயிர் கொடுக்கின்றேன். அப்போ இறந்தத்துல வடக்க பார்த்து இருக்கப்பட்டது ஒரு ஆடு. ஆடுதான் இருந்தது, இறந்த ஆடு. அந்த இறந்த ஆட்டினுடைய தலையை, அது இறந்தவர்களின் சடலங்கள்லாம் சிவன் சொல்கின்றார். ஸோ இறந்தது மனிதர்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை, எல்லாம் தெற்கு மேற்கு அப்படி இப்படி தான் இருந்தது. சிலது இருந்து சாம்பலாகி போய்விட்டது. இந்த இறந்த ஆட்டினுடைய தலையை வைத்து தக்ஷனின் உடம்பில் பொருத்துகின்றார்கள். அப்பொழுது தக்ஷனுக்கு மனித உடம்பு, ஆட்டினுடைய தலை. சிவன் அவருக்கு உயிர் கொடுக்கின்றார், அவன் எழுந்து நிற்கின்றான். ஆனால் மனிதனை போல அவனால் உரையாட முடியாது. வாக்குகளை, வேதங்களை அடுக்க முடியவில்லை. ஆனால் அவன் என்ன கூறுகின்றான்? எழுந்தவுடன் மே மேன் என்ற ஆடுகள் ப்ளீட்டிங் என்பார்கள் ஆங்கிலத்தில், ஆடுகள் கூவுவது போல் அவன் கூவிக்கொண்டிருந்தான். அப்பொழுது நாரதன் வந்து, தக்ஷா, அவன் தக்ஷன் பெரிய ஞானி, அறிவுள்ளவன். தக்ஷா, இந்த மே மே வைத்தே சிவனை பாடப்பா, அவரை ஸ்துதிப்பா, உன் தவறுகளை நீ திருந்தி உன் மன்னிப்பு கேட்பாயாக, உன்னை மன்னித்து விடுவான் என்கிறார் நாரதர். உடனே தக்ஷன் ஆரம்பிக்கின்றான். வாஜஸ்ச மே பிரசவஸ்ச மே பிரயதிஸ்ச மே பிரசிதிஸ்ச மே தீதிஸ்ச மே க்ரதுஸ்ச மே ஸ்வரஸ்ச மே ஸ்லோகஸ்ச மே ஸ்ராவஸ்ச மே ஸ்ருதிஸ்ச மே ज्योतिश्च मे सुवश्च मे प्राणश्च मे पानश्च मे व्यानश्च मे सुश्च मे चित्तञ्च माधीदञ्च मे वाक्च मे मनश्च मे चक्षुश्च मे श्रोत्रञ्च मे दक्षश्च मे बलञ्च म ओजश्च मे सहश्च म आयुश्च मे जरा च म आत्मा च मे तनुश्च मे शर्म च मे वर्म च मे गानि च मे स्थानि च मे பருகும் சிஷமே ஷரீராணி சமே. இப்படி 11 அனுபாகங்களை கூறுகின்றார். நான் அதனுடைய மதிப்பிற்காக முதல் அனுபாகத்தை கூறுகின்றேன். இப்போ முதலில் ஆரம்பித்த அந்த 2 வரிகளுடைய பதப்பிரிவுகள் இன்று செய்கின்றேன். முதல் வரிகள் என்னவென்றால், அக்னா விஷ்ணோர் சஜோஷ சேமாவர்தந்து வாங்கிரஹ தும்னைர்வாஜேபிராகதம். அக்னா விஷ்ணு. இப்போ மாணவர்களுக்காக அந்த பதப்பிரிவுகளில் வியாக்கரணம் நன்றாக, இலக்கணம் நன்றாக தெரியணும், இல்லாட்டா கொஞ்சம் கஷ்டம். அக்னா அக்னி, அக்னி விஷ்ணு. அக்னிக்கு சப்தமி 7வது விபக்தி அக்னியில் என்னன்னா அக்னௌன்னு வரணும். இந்த அக்னோ இருக்கு, இஷ்ணுன்னு இருக்கு. வேதத்தில் இஷ்ணு சொல்லுவாங்க. எப்படி வரும்னா யாந்த வாந்த தேசிகா சந்தின்னு இருக்கு. அந்த சந்தி முறைகள் விதிப்படி ஒவ்வும், அதாவது முடிவான அந்த ஒரு பதத்துடைய முடிவு வார்த்தைகள் ஔ கூட நம்ம ஈய சேர்த்தோம்னா அடுத்த பதத்தின் ஆரம்ப வார்த்தைகள். இதெல்லாம் நீங்க கிராமர்ல படிக்க வேண்டும். அப்போ இஷ்ணு ஆரம்ப வார்த்தை, அக்னௌ 7th விபக்தி, 7வது விபக்தி ஏகவச்சனம், இகாராந்த புல்லிங்க சப்தம், அக்னி ஹரி சப்தம் தான், ஹரவுன்னு வரும். அக்னௌ பிளஸ் இஷ்ணு அக்னா விஷ்ணுன்னு வந்துடும். அது ஆவ் ஆயிடும். ஔ பிளஸ் இ கடைசி பிளஸ் ஆரம்பம் 2 பதங்களுடைய ஆவ். அப்போ அக்னா விஷ்ணுன்னு வந்துடும். விஷ்ணுங்கிறது எல்லா இஷ்ணு, எல்லா அணுக்குளில் இருக்கப்பட்டவர். அக்னா அக்னியில் இருக்கப்பட்ட விஷ்ணுன்னு சொல்ற மாதிரி வருது. ஆனா 2 பதமா இருக்கிறதுனால அக்னௌன்னு வரும். பார்வதி பரமேஸ்வரவ் காளிதாசருடைய இது வாகர்த்தா வருது இல்லையா, அதுதான். ஸோ அக்னோ பிளஸ் விஷ்ணு, அக்னா, அக்னி விஷ்ணு 2 பேரையும் கூப்பிடுறான். அக்னா விஷ்ணு சங்கிறது உபபதம். ச ஜோஷ சேமா அப்படிலாம் வரும். ச ஜோஷஸ் அதோட நிறுத்திக்கணும். வேதஸ் மாதிரி சகார் அந்த புல்லிங்க, சங்கிறது உபபதம். ஜோஷஸ்ங்கிறது யுனைடடா யுகபதம். அது 2 பேரும் யுனைடடா இருக்காங்க. யாரு? அக்னியில இருக்கப்பட்ட விஷ்ணு,
அக்னா விஷ்ணு, அக்னௌனா இன் அக்னி, அக்னியில், அக்னியின் விஷ்ணு மகாவிஷ்ணு. அக்னா விஷ்ணு ச உபபதம், ஒரு சைடு பதம் அது. ச சஹ நம்ம சொல்லலாம். ச ஜோஷஸ் யூனிட்டி, ஒன்றாக பிணைத்து இணைத்து இருக்கக்கூடிய சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன். ச ஜோஷ சேமான்னு வராது. ச ஜோஷஸ் பிளஸ் இமாகன்னு வரும். அ பிளஸ் இ இமாக வரதுனால ஜோஷஸ் இஸ் பிளஸ் அ ச ஜோச அப்படின்னு வந்தா. ஸோ அ பிளஸ் இ ஏ ஆயிடும். அதுக்கு பேர் குணசந்தியில் வரும்னு நினைக்கிறேன். அது குணசந்தி. அ பிளஸ் இ ஏ. அதனால தான் ச ஜோஷ சே மா. இமாகன்னு என்ன அர்த்தம்? இவைகளெல்லாம். அது ஸ்திரீலிங்கம். இதம் சப்தம் சொல்லுவா. இயம் இமே இமாக, இமம் இமாம் இமே இமாக அப்படிம்பாங்க. அக்யூசேட்டிவ் கேஸ்லயும் இவைகளை, ஆனால் ஸ்திரீலிங்கத்தில் வர ரூபம். இப்போ அதனால எப்படி வருது நமக்கு? இவைகளை யாரெல்லாம் பார்க்கலாம்? ச ஜோஷ சேமா சே ச ஜோஷஸ் இமாக வர்தந்து. யூ ஷுட் எக்ஸ்பேண்ட். இமா வர்தந்து வாங்கிரக. இந்த கிரக என்னுடைய புகழ்ச்சியினால், என்னுடைய ஒலியினால், என்னுடைய தொண்டையினால், என்னுடைய ஸ்துதியினால், அதுதான் கிர. வாம்ங்கிறது உங்களை அர்த்தம். துவம் யூவாம் யூயம், மாணவர்களுக்காக கூறுகிறேன். துவாம் துவா யூவாம் சொல்லலாம், அல்ல வாம் சொல்லலாம். டுவாலிட்டி. இது அக்னியும் விஷ்ணு. ஸோ துவம் யூவாம் யூயம், துவாம் துவா யூவாம் வாம் யுஷ்மான் வஹ, துவயா யூவாபியாம் யுஷ்மாபிஹி, துப்பியம் தே யூவாபியாம் வாம். சதுர்த்திக்கும் வாம் வரும். உங்களுக்கு என்னுடைய பிரேசஸ். கிரஹ வாங்கிரஹ. தவதே யுவயோகோ வாம் வரும். ஷஷ்டிக்கும் பொசசிவ் கேஸுக்கும் ஜெனிட்டிவ் கேஸுக்கும் டுவல் இருமையில் வரும். இருமை யாரு? அக்னியும் விஷ்ணுவும். சம்ஸ்கிருதத்தில் கொஞ்சம் இலக்கணம் தெரியணும். ஸோ எப்படி வருது? அக்னா விஷ்ணு ச உபவர்த ச ஹி ச ஜோஷ. அது ச ஜோ சஹ தௌத்தேன்னு சொல்ற மாதிரி. ச ஜோஷ சே விட்டுடுங்க. ச ஜோஷ ச ஜோஷச இமாக வர்தந்து. யூ ஷுட் எக்ஸ்பேண்ட். லோட் லகாரகம் ஆன. பவான் பதம் தூம்பா சும்மா. அது பிரதம புருஷ. வர்தந்து வாம். உங்க ரெண்டு பேர் இந்த ரெண்டுத்தையும் கிரக என்னுடைய பிரேசஸ்னால நீங்க வளர வேண்டும் சொல்ற மாதிரி. அதாவது நீங்க மகிழ்ச்சி அடைவீர்கள் என்னுடைய ஸ்துதியினால், நீங்க எனக்கு வரம் தரணும்னு சொல்ற மாதிரி இந்த ரிஷி சொல்ற. அதான் இதுல புரிஞ்சுக்கணும். அக்னா விஷ்ணு சஜோஷ சேமா. இந்த சேமாலாம் எடுத்துட வேண்டியதான் இலக்கணத்துல. சஜோஷசா இமாக வர்தந்து. துவம் கச்சதுன்னு சொல்றாங்க இல்லையா? பவான் கச்சதும்பா. பவான்ங்கிறது ஆக்சுவலி மத்தியம புருஷம். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பர்சன்ல உத்தமம் இல்லை, மத்தியமம். பட் இந்த கச்சது பவான் வரதுனால இவர் அஷ்டாத்தியாயில பாணினி தூன்னு போட்டுக்கலாம், ஆக்ஞால போடலாம். ஸோ வர்தந்து நீங்க ரெண்டு பேரும் டுவாலிட்டி தான். ஆனால் வர்தந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண, மகிழ்ச்சி அடையணும், நீங்க எக்ஸ்பேண்ட் ஆகணும் என்னுடைய பிரேயர்ஸ்னால. கிரக நீங்க உங்களை அர்த்தம். வாம் உங்களை இரண்டு பேரையும். அதனால இந்த வாம் வருது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. வாம் கிரக. ஸோ அக்னா விஷ்ணு சஜோஷ சேமா வர்தந்து வாங்கிரஹ தும்னைஹி. தும்னையினால். தும்னைனா என்ன? பொக்கிஷம், சந்தோஷம், வெல்த், தனம். தும்னைஹி தும்னஹ தும்னைஹி ராமைஹி. தும்னையினால், தும்னையோடு, தும்னையுடன், பொக்கிஷத்தினால், பொக்கிஷத்தினோடு, பொக்கிஷத்தினுடன், பொக்கிஷத்தினுடன். வாஜேபிஹி. அது ஆக்சுவலா வாஜிபிஹின்னு வரணும், இல்லைன்னா வாஜைஹின்னு வரணும். அந்த தாபிஹி, அந்த ஸ்திரீலிங்கத்துல தாபிஹிலாம் மூன்றாவது வேற்றுமை பகுவச்சனம். ஆல் ஓடு உடன். இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ் அது திருத்தியா விபக்தியில வரும். அதே தான் இந்த வாஜே பிஹினா. வாஜகங்கிறது கரெக்ட். வாஜேனா இந்த வெல்த். வாஜையும் வெல்த், எமோஷன்ஸ், மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், தனம், கவி, ஞானம் எல்லாமே வந்துடும் அந்த வாஜையில. வாஜஸ்பதிலாம் சொல்றோம் இல்லையா? வாக்கு,
வெல்த்தி, எல்லாத்துலேயும் வெல்த்து, ஞானத்திலையும் வெல்த்து. பிஹி தாபிகிற பை ஸ்திரீலிங்கத்தில் வரும், பை பகுவச்சனத்தில் இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸும்பா, ஆளோடு உடன். ஸோ திம்னைஹியம் வெல்த்தினாலும் வாஜேபிஹினாலும் பொக்கிஷம் ஞானம் அதனாலும் திம்னைர் வாஜேபிஹி ஆகதம். ஆகதம்னா கம் தான் தாத்து, ஆகதம் தான் வரது வரணும்னு அர்த்தம். இத்த பிரத்யேக கிருதந்த ரூபத்தில் கிருதந்தன் இருக்கு, லட்லக்காரக பாவகர்மணக கிருதந்தக நிச் பிரத்யெல்லாம் நிறைய இருக்கு சம்ஸ்கிருதத்தில். அதில் கிருதந்தத்தில் ஒரு விபாகம் இத்த பிரத்ய, அதில் ஆகதக ஆகதா ஸ்ரீ ஆகதக புருஷம், ஆகதா ஸ்திரீ, ஆகதம் நபும்சகலிங்கம். ஆகதம் வரணும்னு சொல்றதுக்கு அவ்வளோதான். எதெல்லாம் வரணும்? எங்களுடைய பிரேசஸ்னால, அக்னா விஷ்ணு உங்களை எங்க பிரேசஸ்னால, எங்க புகழ்ச்சினால, எங்க துதிசினால தும்னையோட வாஜேபிகியோட மகிழ்ச்சியோட நீங்க உங்களை வரணும், வர வைக்கணும், நீங்க வரணும். ஆகதம் யூ ஹேவ் டு கம் அப்படின்னு சொல்றது எங்களுடைய பிரேசஸ். அதனால தான் அப்புறம் வாஜஸ் சமே ச அண்ட் பிறகு மே எனக்கு வாஜகன்னு வரும். நான் அடுத்த இதில் பார்ப்போம். அப்போ எங்களுடைய ஸ்துதினாலே பகவான்களே அக்னியில் இருக்கும் மகாவிஷ்ணு தான் அர்த்தம். சர்வ எல்லாமே வரணும். திம்னைஹின்னா பெரிய வார்த்தை அது. தனம், மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், ஸ்வர்ணம், அதுக்கெல்லாம் வரும். வாஜேபிஹி, வாஜைஹின வாஜகங்கிறது தனம் தான். வாஜை தனத்தில், அதோடு கூட தனத்தில் இருக்கும் சந்தோஷத்தோடு கூட மூன்றாவது பிகியும் வருது. அது வாஜை, அது வேத விளக்கு கொஞ்சம் இருக்கு. பாணினியோட சம்ஸ்கிருதத்தை விட பாணினியன் தான் வாஜைஹின்னு போடுவார். பட் வாஜே பிஹி, பிஹி இருக்கு பாணினியில. தா பிஹி, அஸ்மா பிஹி, திருத்தியா விபக்தி பகுவச்சனம். தா பிஹி, அவர் அந்த மகளிர்கள் எல்லாம், லேடிஸுகள் எல்லாம், இந்த தாபிகிங்கிறது ஸ்திரீலிங்கம், தைஹி வந்து புருஷலிங்கம். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வரணும் எங்களுடைய புகழ்ச்சினால். உனக்கு உங்க ரெண்டு பேருக்கும் அக்னியும், அக்னியில் இருக்கும் விஷ்ணு, அதாவது லைட் தான் மேட்டர். இதுதான் மேட்டர். உலகம் தோன்றும் பொழுது லைட் எனர்ஜி, விஷ்ணு அணு, எல்லா அக்னியில மட்டும் இல்ல, எல்லா மேட்டர், எல்லா அணுக்களிலும் இருக்கப்பட்டவர் அந்த மகாவிஷ்ணு. அந்த பரந்த தத்துவம். என்னத்தினால விஷ்ணு சொல்றான், என்னத்தினால அக்னி சொல்றான்? வேற வருணம் சொல்லியிருக்கலாம், வாயு சொல்லியிருக்கலாம், மகாவிஷ்ணு சிவனை கூட சொல்லல, திருஷ்ணுன்னு சொல்லியிருக்கலாம், வாயு சொல்லியிருக்கலாம், ஜலம், என்னெல்லாமோ பவர்ஸ் ஆஃப் நேச்சருக்கு ஏன் அக்னி எடுக்கிறாங்க? அக்னியில் இருக்கும் விஷ்ணுனா அக்னி தான் எனர்ஜி, விஷ்ணு தான் மேட்டர். E is equal to mc squared. Energy liberated equals mass times light, speed of light squared. இதுதான் equation. அதனால அந்த ஆழ்ந்த தத்துவத்தை நம்ம பார்க்கணும். என்னத்தினால அக்னி எடுத்தாங்க? ஏன் வருணன் எடுக்கல? ஏன் வாயு எடுக்கலாமே? இல்ல, முதல்ல அக்னி தான் லைட். அப்புறம் அதுல இருக்கார் மகாவிஷ்ணு. எவ்ரி ஆட்டம் ஹேஸ் லைட் எனர்ஜி. அதான அர்த்தம். எவ்ரி ஆட்டம் ஹேஸ் இட்ஸ் எனர்ஜி. கூடுதல் கம்மியா இருக்கும். இதுதான் பிசிக்ஸ். இதுதான் இதோடைய அவங்க செலக்ட் பண்ணி அவங்க குறிப்பிட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அணுக்கள், சில இயற்பியல் சாஸ்திரங்களுக்கு உட்பட்ட அணுக்கள். சும்மா கண்ணாபின்னான்னு எடுக்கல. நன்றாக ஆலோசிக்கணும். சரி, இதோட இந்த 2 இதை முடிக்கிற ஆரம்பத்தினால பிறகு நம்ம வாஜஸ் சபையிலிருந்து தொடங்கலாம். அது வரைக்கும் பூயா தாவத் சுபமங்கலம். தயவு செய்து என்னுடைய சேனலை நீங்கள் பதிவு செய்வீர்களான தொடர்ச்சியாகவே உங்களுக்கு சமகத்தினுடைய பதப்பிரிவுகள் அர்த்தம் தமிழில் வந்து கொண்டே இருக்கும். அது வரைக்கும் ஹரி ஓம்.